Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just ₹30 lakhs. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டே 12 என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது போறதுக்கு முன்னாடி எஃப்ஜே அண்ட் ஆதிரைக்குள்ள ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா, அதில் சின்னதாக விரிசல் விழ தொடங்கியிருக்கு. எஃப்ஜேக்கு வந்து நம்ம ஃபுல்லாக லவ்வே ஓட்டிட்டு இருக்கோம், நம்ம வந்து கொஞ்சம் கேம்குள்ளே இறங்கணும் அப்படின்றத அவர் யோசிச்சாரா என்னன்னு தெரியல. அவர் சமைக்கும் போதே இவங்க கை தொட்டுட்டாங்க அப்படின்ற விஷயத்துலேருந்து அதுக்கப்புறமா அவங்க எஃப்ஜே பேசுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விரிசல் விழ தொடங்கி இருக்குது. இது ஒரு சண்டையாக போய் முடியுமா இல்லை ரெண்டு பேரும் மோதிக்கிற மாதிரி வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிக் பாஸ் ஒரு விஷயம் கொடுத்துட்டாரு. இந்த வாரம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுலேயே யார் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் இவங்க பெஸ்ட்டுன்னும் போது இவங்க அடுத்த வார கேப்டன்ஸுக்கான அந்த டாஸ்கில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. யாராச்சும் 2 பேர் நீங்கள் சொல்லணும், அது வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்ததா சொல்லணும். ஆல்ரெடி கமருதீன் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மாஸ்க் டாஸ்கில் வின் பண்ணியிருக்கிறதால அவரும் டைரெக்டாக வந்து இந்த டாஸ்க்கு வந்துடுவார். ஸோ யாராச்சும் 2 பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே நிறைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனி அவர்களுக்கு தான் விழுந்துச்சு. அவங்க நல்லா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கேப்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும், வீடு நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் இவங்களை சொல்லும்போது பாரு சொன்னாங்க, நான் வந்து கனிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நேற்று தான் பேசினாங்க. கனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் குரூப் சேர்த்துட்டு எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் விஷம்தான் அப்படின்ற மாதிரி சொன்ன பாரு இன்னைக்கு டாஸ்க்குன்னு வரும்போது சபரியெல்லாம் விட்டு போட்டு கனிக்கு ஓட் பண்ண தொடங்கிட்டாங்க. ஏன்னா சொல்லியிருந்தாங்க, கனியா சபரியான்னு வரும்போது நான் சபரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பாரு இன்னைக்கு டாஸ்க்கு வந்தோடனே பெண்கள் வந்து நின்று ஆகணும், பெண்கள் முன்னாடி வரணுன்றதுக்காக நான் கனியாக்காக சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டாங்க. இது எங்க போய் முடியும் போது கடைசியில யாரு வந்து பாருவோட முகத்திரையை கிளிக்க போறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இதெல்லாம் சொல்லும் போதே செலக்ட் ஆன 2 பேர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனி அண்ட் சபரி. இவங்களுக்கான ஓட்டு தான் அதிகமாக இருந்துச்சு. இதில் நடுவில் எஃப்ஜே பேர்லாம் வந்து போச்சு. அவர் என்ன பண்ணிட்டாருன்றதுக்காக எஃப்ஜே பேர்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து பொறுமையை இழந்து இருக்காரு, அப்படி இருக்கும்போது கேப்டன் ஆனார்னா அவர் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே கொஞ்சம் கோவப்படக்கூட பையன் அப்படின்னும் போது கேப்டனாக வந்தால் வீடே 2ஆக பிரிஞ்சிடும், பயங்கரமான சண்டை இவர் மூலமாகவே வரும்னும் போது அதை இவருக்கு டவுன்ஃபாலாக இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை அண்டு பாரு வந்து தான் சொல்லியிருந்தாங்க. அந்த டாஸ்கோட முடிவில் செலக்ட் ஆன 3 பேர் யாருன்னா கனி, சபரி அண்டு ஆல்ரெடி டாஸ்க் வின் பண்ணியிருந்தா கமருதீன். இவங்க 3 பேர் தான் கேப்டன்சி டாஸ்க் வந்து விளையாடுவாங்க அப்படின்றது சொன்னாங்க. கையோட யாரெல்லாம் இந்த வாரம் வர்ஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாரு. இதுல அதிகப்படியான ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அரோரா அண்ட் ஆதிரை இவங்க 2 பேருக்கு தான் வந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் அதிகமா பார்க்கப்படுறாங்க. அதுல இவங்க 2 பேரும் வச்சிருக்க ஒரே ஒரு காமனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் ட்ராக். அது மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இதுதான், இதை தான் நாங்க செய்வோம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட்டிட்டு இருந்தாங்க. அது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறும் கியூட்டா இருக்கிறதுக்கு மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க, கியூட் பாண்டாவா மட்டும் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அரோராவை சொல்லவே அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அதை யார்கிட்ட புலம்புறாங்க அப்படின்றதுதான் கதையே. அதை பாருக்கிட்டே போய் புலம்பிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடி சுபிக்ஷா, ரம்யா அண்ட் அரோரா இவங்க 3 பேருக்கும் முட்டிக்கிச்சு, புலம்புறதுக்கு வேற ஆள் இல்லை. அண்ட் துஷார் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேப்டன்ல இருந்து எடுத்து விட்டாங்கன்ற டென்ஷன்ல வேற இருக்காருன்னும் போது டென்ஷன் இருக்க மாதிரி தெரியல. வெளியில இருக்கவங்க தான் டென்ஷனா இருக்கே தவிர அவர் டென்ஷனா இருக்காரான்னு தெரியல. இருந்தாலும் லவ் ட்ராக் தான் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியல. ஸோ பாருக்கிட்டே புலம்பிட்டு இருக்காங்க, என்னை அப்படி சொல்லியிருக்க கூடாது அவங்க, ஆனால் நான் க்யூட்டாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதே தெரியாமல் அவங்க பாருக்கிட்ட புலம்புறது தான் மிகப்பெரிய விஷயம். இது எப்போ பாரு போயிட்டு அவங்களோட கேங் கிட்டேயோ இல்லை வேற யாருக்கிட்டையோ பற்றி வைக்க போகிறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இவங்க 2 பேரும் செலக்டாக இருந்தாங்க. பிக் பாஸும் நீங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் கேப்டன்சி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ போட்ட ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க. அதில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வீட்டில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கத்தியை வச்சு நீங்கள் குத்தணும். 3 குத்துக்கு மேலே யாருக்கெல்லாம் வந்து வருதோ அவங்களாம் வந்து இதுலேருந்து வெளியேறிடுவீங்க. அண்டு மிச்சமாக யார் கடைசியாக வரீங்களோ அவங்க தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. இதில் ரொம்பவே தந்திரமாக பயங்கரமாக எல்லாரும் குத்துறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நடுவில் பாரு போயிட்டு எப்போவுமே முந்திரி கொட்டை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மாஸ்க் டாஸ்க்லேயும் பொம்மை டாஸ்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அவங்க விளையாடி முதல் ரவுண்ட்லேயே வெளியேறினது அவங்க தான். இதுலேயே வந்து நான் வந்து குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கு போய் குத்தவே சபரியும் பார்த்து சொல்லிட்டாரு.
முதல்ல வெளில போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ரம்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு வந்து குத்திடுறாங்க. அது வந்து பாரு என்ன சொல்றாங்கன்னா, இப்பெல்லாம் உனக்கு கால் வலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த பிள்ளை நடிக்கிறது. ஆனால் முன்னாடியே போய் சொல்ல மாட்டோம்ல, மூஞ்சுக்கு நேரம் நீ நடிக்கிற, உனக்கு வலி வர மாதிரி நடிக்கிறேன்னும் போது அது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிடும்ன்றதுக்காக யாரும் முன்னாடி போய் சொல்றது இல்லை. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா சொன்னாங்க, நான் குத்திட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்களா, இல்லைனா வந்து என்னை குத்தி காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி ரைமிங்காகவும் ஒரு டைலாக் போட்டுருந்தாங்க. அண்ட் கமருனால பொறுத்துக்கவே முடியல, நீ எப்படி இப்படி குத்திட்டாலே என்னைய அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் குத்திடுறாங்க. ஸோ அதுவும் வந்து சபரி என்ன சொல்றா, நீ வந்து முதுகுல குத்துற அப்படின்னு சொல்லவே சபரி வந்து இந்த ரவுண்ட்லேருந்து வெளியேறிட்டாரு. இருந்தாலும் அவர் வந்து கேப்டன் ஆகலைனாலும் அவருக்கு அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது அவருக்கு. அதனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் கமருதீன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இதில் பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு குத்தி இருந்த அந்த கத்தி எடுத்து கனிக்கு குத்திடுறாங்க. ஸோ கனிக்கு 1, அதுக்கப்புறமா சபரியே 1 குத்திடுறாரு. ஸோ 2 அண்டு சபரிக்கு வந்து ஒரே ஒரு கத்தி குத்து தான் இருக்குது. ஸோ சபரி 1 கனி 2ன்னு இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கேப்டன் ஆகுறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த டாஸ்க் இப்படி போயிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் ஒரு 2 பேர் கதை சொல்லலாம், இன்னைக்கு உங்களோட லைஃப்பை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் தான் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், ஆல்ரெடி நான் கேட்டேன், நான் சொல்ல முடியல, அதனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு உடனே நானும் கேட்டிருக்கேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு முன்னாடியே ஸ்லாட் வந்து புக் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் கமருதீன் சொல்லும்போது சொன்னாரு, எங்க அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துவாரு, கடப்பாறையில் எங்களை வந்து கொலை பண்ண வந்தாரு, ரொம்ப பயந்து போய் நாங்கள் ஒளியெல்லாம் செஞ்சோம், ஒரு சினிமா மாதிரி தான் எங்கள் லைஃப் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அம்மா தான் நிறைய பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு, நம்ம இப்படி கொடுமைப்படுத்திட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா நானும் அம்மாலாம் மட்டும்தான் இருந்தோம், நானும் அம்மா அண்ட் அக்காலாம் இருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எங்கள் கூட இல்லை, சாப்பாடே இல்லாமலாம் நான் இருந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புல ரஜினிகாந்த் அந்த படத்தை பேர் சொல்லும்போதே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு, எனக்கு அப்பா பாசமே இல்லை, அப்பா பாசத்துக்காக நான் ஏங்கியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னே நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் என்னதான் நீ வந்து கோவப்பட்டாலும் கொஞ்சம் வந்து உங்களை பிள்ளை இப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கே அப்படின்ற ஒரு பரிதாபம் இருக்க தான் செய்யுது. அதே அவர் சொல்றாரு, அப்பாவோட அந்த ஒரு குணம் தான் எனக்கு வந்துருச்சு, முன்கோபம், உடனே வாய் விடுறது, உடனே வார்த்தைகள் விடுறது தான் எனக்கு வந்துருச்சு, எனக்கும் அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த பிக் பாஸ் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே அவர் அதை மாற்றிப்பாரா அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதை அவர் கண்டிப்பாக மாற்றிக்கலாம். அண்ட் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு டாபிக் எடுத்தார், நான் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு நீ மீடியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை வந்து விட்டுட்டு போயிடுச்சு, 2 வருஷம் டிப்ரெஷனில் இருந்தேன், அதுக்கப்புறமா எனக்கு ஒரு லவ் வந்துச்சு. அதுலேயும் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, லவ் வந்துச்சுன்ற சொல்லியிருக்குந்தா பரவாயில்ல, அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் முதல்ல எனக்கு சீரியலில் பேரா அமைஞ்சவங்க தான் என்னோட காதலி அப்படின்றதே சொல்லிட்டாங்க. அது ஓப்பனாகவே யாருன்றது அப்படின்றத சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வைக்கப்பட்ட க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை தான். அப்புறமா தான் பேசிக்கிறாங்க, இவரோட ஃபர்ஸ்ட் பேரா வந்ததே ஆதிரை தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா உள்ள வந்த பிறகுதான் எஃப்ஜி ஆதிரை அவங்களோட லவ் ட்ராக் ஓடுதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடியே ஒன்று இருந்திருக்கு போலயே. அது யாருன்னு பார்த்தோன்னா கமருதீன் அண்ட் ஆதிரை அப்படின்ற மாதிரி பேசி இருக்குது. ஸோ இது என்ன யாரு அப்படின்றது இதில் வந்து ஒரு சலசலப்பாக ஓடிட்டு இருந்துச்சு. அண்டு ஆதிரையும் சொன்னாங்க தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சபரி வேற பயங்கரமாக கை தட்டிட்டு இருந்தாரு, கமருதீனும் பயங்கரமா சொன்ன பாத்தியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இதை அவங்க பார்த்துட்டும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா வேற சொன்னாரு. முடிஞ்ச பிறகு சபரியும் கமருதீனும் கையெல்லாம் தட்டிக்கிறாங்க, என்ன நடக்க போதோ, இதை வச்சு ஒரு பிரச்சனை வருமான்றதை வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அண்ட் இதுக்கப்புறமா அப்சரா வந்து கதை சொல்ல வந்தாங்க. அவங்களோட கதைக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு அந்த மாறுதல் தெரிய வந்துச்சு, நான் ரொம்ப அழுதுட்டு எங்கள் அம்மாக்கிட்டையும் அண்ணாக்கிட்டையும் சொன்னேன். ஆனால் அவங்க உடனே நான் சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை கட்டி பிடிச்சி என்னை ஏற்றுக்கிட்டாங்க உடனே அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது ஆடியன்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஏற்றுக்காம கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா பல வருடங்கள் கழித்து ஏற்றுக்கினவங்க இருக்காங்க வீட்டில். அதுக்கப்புறமா ஏற்றுக்காம அவங்க தனியாக லைஃப்பை பார்த்துக்கிறதும் ரொம்ப கஷ்டப்படுறதும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்சரா வீட்டில் உடனே ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம், மிகப்பெரிய சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அண்ட் அவங்கள பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ எங்களோட சார்பாகவும் நாங்கள் வந்து கைத்தட்டல் கொடுத்துக்கிறோம், எங்களோட வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் அடுத்தது என்ன நினச்சி பார்ப்போம். அப்சரா இவங்க வந்து கதையும் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க, நான் எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், நீ வந்து என் பிள்ளை, அவங்க அண்ணா
அர்ச்சனாவும் சொல்லியிருக்காங்க, நீ என் கூட பிறந்து வளர்ந்துருக்க, நீ உன்னை எப்படி உடனே வந்து தூக்கி எறிய முடியும், அது உன்னோட தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது நீ ஏன் அழுகிற, நீ ஏன் வந்து வருத்தப்படுற, நாங்கள் உங்களை ஒன்று வந்து ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளோட சமுதாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது, இவ்வளோ பெரிய மாற்றங்கள் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னும் வரக்கூடிய ஃபேமிலிஸும் இந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக எடுத்து அவங்களும் அவங்க பிள்ளைகள் இந்த மாதிரி மாறினாங்கன்னா ஏற்றுக்கணும் அப்படின்றது இது மூலமாக சொல்லிக்கிறோம். அண்ட் இவங்க ஸ்டோரிலாம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டிலேருந்து அந்த ப்ரொமோஷனுக்கான ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, ரேம்ப் வாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இன்றைய நாள் சிறப்பாக முடிஞ்சு. கொஞ்சமாக தான் விஷயங்கள் தான் நடந்திருந்தாலும் இது வச்சு தான் அடுத்த வாரத்தில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. சண்டைகளாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், எல்லாமே நடக்க போகுது. அண்ட் இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்களை வந்து பேச போகிறாரு. பாரு அவர்களோட பேச்சாக இருக்கட்டும், அண்டு வினோத் கெமியை கட்டி பிடிச்ச விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சலசலப்பு. இது குறித்து என்ன பேசுகிறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அண்ட் எனக்கு என்னன்னா, பாரு அங்கங்கே மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இது முடிஞ்ச பிறகு பாரு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா திவாகரையுமே இது பண்ணி பேசியிருந்தாங்க. திவாகரையும் லைட்டாக நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்க எல்லாரையுமே அவங்க விஷயம்னு சொல்லிட்டாங்க. பாரு இந்த மாதிரி ஒருத்தவங்கிட்ட பேசினது எப்போ அவங்க எல்லாமே கூடி பேசி பாரு வந்து கார்னர் பண்ண போறாங்க, இல்லை பாருவோட உண்மையான முகம் அவங்களுக்கு எப்போ வெளியில தெரிய வரப்போகுது, இப்படிலாம் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க, இதை வச்சு ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், வாக்குவாதமா இருக்கட்டும், எப்போ வரப்போகுது அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்னைக்கு இப்படிதான் முடிஞ்சிருக்கு. இந்த வாரத்தோட நிறைய விஷயங்கள் குறித்து என்னென்ன பேச போறாங்க, வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு வெயிட் பண்ணி சொல்றேன். Until this, bye from Archana. Bye.